ப்ரோ கேஜிஎஃப் அளவுல ப்ரோ பெஸ்ட் ப்ரோ. அது என்னால சொல்ல பெருசா கதையில ஒண்ணும் இல்ல. கேஜிஎஃப்ல எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா படம் தான் நல்லா இல்ல. டைரக்ஷனும் ஓகே ப்ரோ. எல்லாமே நல்லா. ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் நல்லா இல்ல. 3 மணி நேரம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ படம். அதோ டயலாக் ப்ரோ. அந்த ரெண்டு படம் கேஜிஎஃப் தான் ஹிட் ஆனது காரணம் வந்து ஹீரோ வந்து பேசவே இல்ல. இல்ல ஃபுல்லா பேசினே எல்லாம் மொத்தமா பில்ட் கொடுப்பாங்க. இல்ல அவரே பில்ட் கொடுத்துறாரு. பேசிட்டே இருக்காரு. இந்த சீனுமே உங்களுக்கு பர்టిక్యులரா பிடிக்குது அப்படினு சொல்றது இல்ல ப்ரோ. அதான் படம் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா கதையே நகர்ல சுத்தமா நகர்ல. கடைசில ஏன் இவ்வளவு நேரம் பாக்குறோம் அப்படினு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்கு பார்த்தே 2 மணி நேரம் ப்ரோ. கடைசில ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. எதுக்குடா இது கொடுத்தீங்கன்றவர். டாக்ஸிக்ன்றது படத்துக்கேல பாக்குறோம் ப்ரோ. எல்லாமே டாக்ஸிக்கா தான் இருக்கு. டாக்ஸிக் ஆமா ப்ரோ. ஆனா நேஷனல் அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு தான் வர பாக்குறீங்களா? ஆமா ப்ரோ. அது நாங்க தேவலாம் ரெண்டாவது டே பாத்துக்கலாம் ப்ரோ. விஸ்வநாதன் சன்ஸ் சுத்தமா நல்லா இல்ல ப்ரோ. படம் 200 வேஸ்ட் ப்ரோ. சரி யஷோட அந்த லுக் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ. படத்துல நல்லா இல்ல. லாங்கர் வந்துச்சு. அது முன்னாடி இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு. கேவலமா இருக்கு. அவ்வளவு நல்லா இல்ல. யஷோட ரோல் எப்படி இருக்கு? டபுள் ட்ரிபிள் ரோல் மாதிரி இருக்கு. கேஜிஎஃப் லெவல் இருக்கா? அவ்வளோலாம் இல்ல. கேஜிஎஃப் 1% கூட இருக்காது. மூவி டிசப்பாயின்ட்மென்ட் தானா? பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே. பட் இந்த மூவி எப்படி கேஜிஎஃப் ஓட கலெக்ஷனை பீட் பண்ணுமா? 1000+ crores வாய்ப்பே இல்ல. சான்ஸ் இல்ல. ஓகே. இது யஷ்க்கு கம்பேக்கா இல்ல டிராபேக்கா? ஓகே தான். ஓகே. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆமா. பார்ட் 2ல இருக்கா? பார்ட் 2 ஏதாச்சும் லீட் இருக்கா? இல்ல அப்படி இல்ல. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? ஓவரா ஜெனரலா டயலாக்ஸ் தமிழ் டயலாக்ஸ் சரியில்லை. டப்பிங் சரியில்லை. தமிழ்ல ஒழுங்கா இல்ல. ஒரு பேன் இந்தியன் படத்துக்கு தேவையான எல்லாமே இருக்காது. இல்ல அப்படிலாம் இல்ல. ஓகே. 10க்கு எவ்வளவு தருவீங்க ரேட்டிங்? 10 வந்தீங்க. படம் வந்து கேஜிஎஃப் படம் வந்திருப்போம். அந்த அளவுக்கு எதிர்பார்க்காலும் அதுல பாதி வச்சிருந்தா பரவாயில்ல. படம் வந்து மொத்தமா கொஞ்சம் என்ன சொல்ல வராங்க? படம் என்ன சொல்ல வந்திருக்காங்களா அது பாருங்க. நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. நீங்க கண்டுபிடிங்க. கடைசி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஃபைட் சீன் நல்லா இருக்கு. கதையா படத்துல எதுவுமே இல்ல. டியூவல் ரோலா? புரியல. டியூவல் ரோலா? டபுள் ஆக்ஷனா? டபுள் ஆக்ஷன் தான். அது கடைசியில் ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். டபுள் ஆக்ஷன் தான். அது நல்லா இருந்திருக்கு. பட் படம் பெருசா கதையில ஒன்றும் இல்லை. கேஜிஎஃப்ல அம்மா பையனுக்கான ஒரு எமோஷன் இருக்கும். இதுல அக்கா தம்பிக்கான எமோஷன் வச்சிருக்காங்க. அது ஒன்றும் ஒட்டல. படம் வந்து 3 மணி நேரம் 10 நிமிஷம். அந்த லென்த்தினஸ் அவங்க ஃபீல் ஆகுது. உட்கார முடியல. நான் படம் சீரியஸா தான் சொல்றேன். 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் தோணுது. மற்றபடி டெக்னிக்கலி படம் பிரில்லியண்டா இருக்கு. பட் கதையில ஒன்றும் இல்லை. அதனால படம் முகத்துல எல்லாமே ஒரு மயான அமைதி இருக்கு. எதனால அப்படி? படம் நல்லா இல்லையா? படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு. யாஸ்காக படம் படத்துல வந்து படம் எப்படி ஒரு ஆவரேஜ் படமா இல்ல எப்படி சொல்லலாம்? அது என்னால சொல்ல கொடுத்த காசு ஒர்த்தா? கேஜிஎஃப் மாதிரி இருக்கா இல்ல எப்படி நார்மலா? கேஜிஎஃப் லெவல்ல இல்ல. கேஜிஎஃப் லெவல்ல இல்ல. நல்லாவே இல்ல ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. படம் சுத்தமா பார்க்க முடியாது. வேஸ்ட். ஏன் கேஜிஎஃப் மாதிரி இல்லையா? கேஜிஎஃப் விட சுத்தமா இல்ல ப்ரோ. கேஜிஎஃப் அளவுல இல்ல ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. கமர்ஷியலா இருக்கா? கமர்ஷியலா பார்க்கவே முடியாது ப்ரோ. படத்தை படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரும். படத்துல பைத்தியம் தான் இருக்கிறானுங்க. 2 பேருமே பைத்தியம் தான். என்ன சொல்ல வராங்க படத்துல? இது அந்த மல்டி டிசார்டர் படம் இருக்குல்ல. ஃபைட் கிளப் பார்த்து காப்பி அடிச்சு எடுத்துருக்கானுங்க. ஃபைட் கிளப் பார்த்து காப்பி அடிச்சு எடுத்துருக்கானுங்க. இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்து அன்னியன் மாதிரி இருக்கு. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? -infinity வேணா தரலாம். அப்புறம் என்னதான் நல்லா இருக்கு உங்களுக்கு? சில போர்ஷன் ஆச்சு நல்லா இருக்கு. எதுவுமே நல்லா படமே நல்லா இல்ல ப்ரோ. வேஸ்ட் ப்ரோ. ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஆனா கதையாவே இல்ல. பார்க்கவே பிடிக்கல. சும்மா அடிச்சுக்கிறாங்க. போனா வந்து நம்மளையும் சுட்டுருவாங்க போல. போற எல்லாரும் சொல்றாங்க. வில்லன் யார் இதுல? மெயின் வில்லனா? ஹீரோ தான் வில்லன் தான் ஹீரோ. டபுள் டியூவல் ரோனா? அதான் நான் சொல்றேன். அவன் பைத்தியம். அவனுக்குள்ளே வில்லன் இருக்கான்.